சண்டிகரின் பஞ்ச்குலாவில் கொலை, கொள்ளை போன்ற அதிபயங்கர குற்றச்செயல்களில் ஈடுபட்ட குழுவைச் சேர்ந்த 3 பேர் கைது செய்யப்பட்டதாக சில நாள்களுக்கு முன் செய்தி வந்தது. மக்களை அச்சுறுத்தும் இந்த கும்பல் எது? சற்று விரிவாக பார்க்கலாம். கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ள இந்த காட்சிகள் காண்போரை அச்சத்தில் உறைய வைக்கின்றன. கைகளில் கூரிய ஆயுதங்களோடு சிலர் காத்திருக்க, மிகப்பெரிய பாறாங்கல்லை கொண்டு வீட்டின் கதவை ஒருவர் உடைக்கும் முயற்சியில் ஈடுபடுகிறார். கதவை உடைத்து உள்ளே சென்றதும் வீட்டில் இருக்கும் பொருட்களை கொள்ளையடித்துச் செல்வதோடு தடுப்பவர்களை கொல்வதையும் வாடிக்கையாக கொண்டுள்ளனர் இந்த கொள்ளையர்கள். இக்கொள்ளையர்களின் பெயரை கேட்டாலே வினோதமாக இருக்கும். பனியன் கொள்ளையர்கள். ஆம், இவர்கள் பெரும்பாலும் உள்ளாடைகளை மட்டுமே அணிந்திருப்பர். பிறர் தங்களை அடையாளம் கண்டுகொள்ளாத வகையில் முகம் மற்றும் உடலில் எண்ணெய் மற்றும் மண்ணை குழைத்து பூசிக்கொண்டிருப்பர். பெரும்பாலும் பின்னிரவில்தான் இவர்கள் தங்கள் கொள்ளை சம்பவங்களை அரங்கேற்றுபவர்களாக உள்ளனர். பகல் நேரங்களில் யாசகர்கள் போலவும் வழிப்போக்கர்கள் போலவும் சுற்றித் திரிந்து கொள்ளையடிக்க வேண்டிய இடத்தை நோட்டமிட்டு குறித்துக் கொள்வர் எனவும் கூறப்படுகிறது. கொள்ளையடித்துவிட்டு புலம்பெயர்ந்து சில நாட்களுக்கு அமைதியாக இருப்பது இவர்களது உத்தியாக சொல்லப்படுகிறது. உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், தெலங்கானா போன்ற மாநிலங்களில் இவர்களின் நடமாட்டம் அதிகம் இருப்பதாக கூறப்படுகிறது. பெரும்பாலும் இக்கும்பலைச் சேர்ந்தவர்களால் தாக்கப்பட்டவர்கள் உயிர் பிழைப்பதில்லை என்றும் கூறுகின்றனர். மக்களின் உயிருக்கும் உடைமைக்கும் அச்சுறுத்தலாக விளங்கும் இக்கும்பலைச் சேர்ந்தவர்கள் பெரும்பாலும் ஆள் அரபமற்ற வனப்பகுதிகளில் உள்ள குகைகளில் பதுங்கியிருப்பதோடு கைபேசிகள் போன்றவற்றை பயன்படுத்துவது கிடையாது என்கின்றனர். பஞ்ச்குலாவில் இக்கும்பலைச் சேர்ந்தவர்கள் பிடிபட கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி இருந்த அவர்களது உருவமும் வித்தியாசமான டாட்டுவும் தான் காரணமாக இருந்ததாக காவலர்கள் தெரிவித்துள்ளனர்.